தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு மார்கராஜ வருகிற தீர்க்க தரிசன சத்த வேத வசனம் விளக்கம் வெளிச்சம் என்கிற செய்தியை காண்பதற்காக கேட்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் 4-5 நாட்களாகவே ஆமேன் வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் உங்களுடைய தாய் தப்புடைய அசட்டை பண்ணாத, நல்ல போதகத்தை வெறுக்காத, தாயின் போதகத்தை வெறுக்காத அப்படிங்கிறது எதெல்லாம் நல்ல போதகம், எதெல்லாம் கெட்ட போதகம் அப்படின்னு நான் உங்களோட பேசி ஜபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு கண்ணினால் பார்த்த வார்த்தையின்படி அதற்கான ஒரு ஒளிவ மரத்தினுடையது. இஸ்ரவேலுக்கு பனியை போல, இஸ்ரவேலுக்கு பனியும் போட்டிருப்பேன், அவன் நீதி புஷ்பத்தை போல் மலரும். இஸ்ரவேல்னா பனி என்பது எதை குறிக்கிறது என்றால், நல்லா கவனிங்க, பனி என்பது ஒரு மனுஷனை தேற்றுவது. பனி மூடி இருக்கும். குறிப்பாக இந்த காலத்துலலாம் இருக்க நம்ம தெரியாது. இப்போ இல்லை, நானும் பார்க்கறது இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமேன், நான் ஆரம்ப காலகட்டம் அங்கே எல்லாம் சின்ன புல் முளைச்சிருக்கும் பாருங்களா, பசும் புல் அப்படியே முளைச்சிருக்கும். காலையில் அந்த பக்கம் வெளியே போகும்போது, அந்த புல் பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை மேலாப்புல வெள்ளையாக பனி அப்படி பட்டு நிற்கும். ஆமேன். வயலெல்லாம் நல்லவங்களுக்கு தெரியும், வயலெல்லாம் பனி துளி போல அப்படியே நிற்கும். நெற்கது அந்த செடி மேலே அப்படி நிற்கும். ஏன்னா நாங்கள் அதிலெல்லாம் பார்த்து இருந்தவங்க, அதனால் எனக்கு தெரியுது. பாருங்க, இன்னும் சிட்டியில் யாமே அங்கே இங்கே இருக்க பிள்ளை தெரிகிறது இல்லை. இப்போவும் சில இடத்துல அது இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே இடங்கள்லாம் உள்ள மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. நானும் கிராமத்தில் தான் இருக்கிறேன். ஆனாலும் இப்போ வெளியே காலில் போகும்போது அப்படியெல்லாம் பார்க்க முடியதில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ நான் இஸ்ரவேலுக்கு பனியை போட்டிருப்பேன். இந்த பனிங்கிறது பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்தை இந்த புல்லில் இருந்து காப்பாற்று, பயிர் செடி வழிகளெல்லாம் காப்பாற்று. அதுதான் ஏன்னா வளர்ச்சி சூரியன் ஒளி வந்து முதல்ல அந்த பனியோடைய ஒரு எவக்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சூரியன் வெயில் உதிக்கும் போது நல்ல சரியான ஒரு சூடு பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுமா? எத்தனை மணி ஆகும் தெரியுமா? அப்படியே வந்து நடு ஒரு 12 மணி ஆகும்போது தான் சரியான தெளிவான ஹீட்டு பூமிக்கு அடிக்கும். அப்போ அடிக்கும்போது இந்த பனி உருகி அது அந்த என்ன ஆகும், தண்ணி அப்படியே மூட்டில் இறங்கும், மேலே இறங்கும். மேலே இறங்கி அப்போ இந்த உஷ்ணம் அதிகமாக என்ன செய்யாது, இந்த செடியை தாக்காது. அப்போ அது வேறு வந்து தண்ணியை ஈர்த்து அப்படி கடகெல்லாம் அப்படி நிற்கும். ஆமீன் ஆமீன் சத்தமாக சொல்லுங்களா. அந்த அப்போ அந்த வெயிலில் இருந்து என்ன தாக்கத்தை காத்துக்கொள்ளும். அந்த பனி காத்துக்கொள்ளும். மழை இல்லாமல் இந்த பனியே அது காத்துக்கொள்ளும். புரிஞ்சுங்களா? அதுபோல தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்ட இஸ்ரவேலுக்கு பனியை போட்டிருப்பேன். பனியுடைய தன்மை இதுதான். ஆனால் அப்படியே வந்து இந்த பனியுடைய ஈரப்பதம் வற்றி போகும்போது இந்த சூரியனுடைய சூடு தடிய ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமேன். சூரியனுடைய அந்த வைராக்கியமான நெருப்பு கற்ற போடாத இது வந்து தனிஞ்சு போகும், செயலாயிரும். ஆமேன். செயலாகி போகும்போது சூடு குறையுது. அந்த பயிர் மீண்டும் என்ன செய்யுது, எழுமி நிற்குது. ஆமேன். அடுத்து என்னாகும், மீண்டும் இரவு நேரம் அந்த பனிப்பொழிவு ஏற்படும். அப்படியாக ரொம்ப நாள் மழை இல்லாமல் இருந்தாலும் அந்த பயிர் காக்கப்படும். இன்றையெல்லாம் அந்த பனி நாங்கள் இருக்கிற கிராம பகுதியில் விழுவதில்லை.
ஆகவே 6 மாத காலம் இல்லை, 1 வருஷம் மழை இல்லாமல் போனால் ஒரு வகை கையால் பட்டு அப்படி நாசமாகி போகுது. நான் கண்கூட பார்க்கிறோம். ஏன் அது பனிதான் இல்லை. ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்திற்கு நான் பனியை போட்டிருப்பேன். இந்த பனியோடு ஒரு மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு தெரியுது கிடையாது. பழைய ஆட்கிட்ட கேட்டு பாருங்க, பனியுடைய மகத்துவம். நல்லா குளிராக இருக்கும், இரவெல்லாம் பனி இறங்க ஆரம்பிச்சுட்டா அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி பனியெல்லாம் அப்படியே மூடி அந்த புற்களை எல்லாம் கால் சவுட்னா மழை பெய்கிறத விட அதிக தண்ணி செருப்புல ஒட்டிக்கணும். காலையில் போகும்போது அந்த நிலம் எல்லாம் செழிப்பாக இருக்கும். மறுநாளுக்கு சாயங்காலம் போனால் கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்தாலும் இந்த பனி இருந்தாலே போதும். அது மகிமையாக அந்த செடிகள் பட்டு போகாதபடிக்கு காத்து கொள்வார். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி துக்கப்பட்டாலும் எப்படி பாடுபட்டாலும் கர்த்தராகி ஆண்டு நமக்கு பனியை போலிருப்பார். அவருடைய பனி என்பது எத்தனை வறட்சி வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், கண்ணீர் வலிக்கிற ஜனங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன், வறட்சி அடிக்கிற பனியை போல் இருக்கிறேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். பூ பூத்து அந்த பூவுக்கு ஒப்பாயிருக்கிறேன். பூவை போல் இருப்பான், மலரை போல் இறைவனின் போல் வேறு இருப்பான். அது மட்டும் எல்லாம் சொன்னேன் இல்லையா? அந்த வேறு ஊற்றி நிற்கும். பார்த்தீங்களா? பட்டு போகாது, காய்ச்சி போகாது, அது ஈரத்தன்மை மாறி போகாது என்றுதான் இந்த வேத வசனம் சொல்றது. அப்படியா ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு வேதம் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் பனியை போல காக்கிறார். வசனம் பனியை ஒப்பிட்டு சொல்லி இருக்கு. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பனியை போல இருப்பேன். எவ்வளவு வெயில் அடித்தாலும் பனி இருந்தால் தாக்கு பிடிக்கணும். அதான் நான் உங்களுக்கு கதையை சொன்னேன். லைவாக நடக்குதுன்னு அதுதான். பனியுடைய தன்மை அது. ஒரு மனுஷன் இவ்விதமாக பாதுகாக்கப்படுவான். இவ்வளவு உஷ்ணம் வந்தாலும், வேதனை வந்தாலும், கரக்கம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், புயலே வந்தாலும் அஞ்சாதபடிக்கு வெறுன்றி நிற்கத்தக்கதாய் உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கர்த்தர் ராஜமுடியுமாய் இருப்பார். அப்படி தேவ வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு மகிமையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். ஆண்டோர கையில கிரீடமாக இருப்பது எவ்வளவு மேன்மை! ஆண்டோர கையில கிரீடமாக இருப்பது எப்படி! ஆண்டோடைய ஊழியக்காரனாய் இருப்பாய், தேவனுடைய வேலைக்காரனாய் இருப்பாய், கர்த்தருக்கு பிரியமான ஒரு சகோதரனாய் இருப்பாய். யோபு போல தனக்கு சாட்சி கொடுக்கிற கிருபை பெற்ற ஆமென் மகனாய் இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு தெரியாத கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கீழமாய் இருப்பாய். எங்கேயா கீழமாய் எப்படி இருப்பா? குயவன் கையில் களிமண்ணான் அனிதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆமேன். நம்மளோட ஆத்மா மனவாளனாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது இவ்விதமான நன்மையை ஆசுவாத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் வேதம் சொல்கிறது.
இயேசு கிறிஸ்துவ போதகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபை நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பிரயாசிக்க பண்ண முடியும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ கர்த்தருடைய கை அலங்காரமான முடி. அப்போ ஈஸ்வர வீட்டாருக்கு நான் செய்ய போவது என்ன? இது இன்னொரு வசனம். அப்போ குயவன் கையில களிமண்ண போல இருக்கிற, இங்கே என்ன சொல்லி கையில கீழமாய் இருக்கிறாய். அப்போ ஒரு காலகட்டம் உனக்கு உண்டு. குயவன் கையில களிமண்ணு போல வச்சு வைக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் உன்னை புலப்பட்டு இருப்பாரு. எப்படி நல்ல ஒரு கிரீடமாய் உன்னை மாற்றுவதற்கு குயவன் கையில களிமண்ண போல, அதுவும் ஈஸ்வரன் விட்டாருக்கு சொன்ன வேத வசனத்தை வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எனக்கு கேட்க தேவைப்படுகிறேன். இன்றைக்கு நீ அப்படியெல்லாம் நான் நல்ல புத்தகத்தை கேட்கிறேன், நல்ல வசனங்கள் செவி கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லையே, ரட்சிப்பு இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எங்களுக்கு நன்மையான காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு நாம் விதைத்து கொண்டு தெய்வ பிள்ளையே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அனுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜபித்து கொண்டு இருக்கிற காரியத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, பதில் எனக்கு வரவில்லையே, நான் அன்றோடு இருக்கிறேனே, நான் தூங்கும் போது படுக்கும் போது ஆண்டவரை கிறிஸ்தவ செய்திகளை கேட்கிறேன், கிறிஸ்தவ வசனங்களை கேட்கிறேன், போதிக்கிற போதகருடைய ஜபத்திலே பங்கு கொள்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு போகிறேன், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேனே, என் பிள்ளைக்குள் மாற்றம் வரவில்லையே, என் கணவனுக்குள்ள மாற்றம் வரவில்லையே, பிள்ளையுடைய படிப்புகள் சந்திக்கப்படவில்லையே, கடன் பாரம் கூடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வருந்தி கலங்கி கொண்டு இருக்கிறாயோ. படித்த பிள்ளைகள் வேலை கிடைக்கவில்லை, பிள்ளைகள் வேலை கிடைத்தவர்கள் திருமணம் நடக்கவில்லை, திருமணம் நடந்த அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை என்று சொல்லி சமாதானத்தை இயங்குகிற சமாதானத்துக்கு ஐயமே ஞாபகம் கட்சி பாதையா அவ கண்ணீர் வடிக்க தெய்வ பிள்ளையும் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தெய்வ பிள்ளையே இப்படி நீ ஆண்டோடைய நல்ல போதகத்தை கேட்டு அதன்படி நடக்க நீ உன்னை ஒப்பு கண்டுக்கும் போது கர்த்தராகிய ஆண்டு உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஓ ராகாதிமோ சேட்டிக்கம், நான் உன்னை உயர்த்து அலங்கார முடிய என் கையில் வைத்திருக்கிறேன். பிசாசு என் ஜனத்தை நீ என்ன செய்ய முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் அலங்கரிப்பை விட்டுவிடு, பிறக்கால அலங்கரிப்பை விட்டுவிடு. என் ஜனம் இஸ்ரவேல் ஜனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ற என் ஜனம், நான் அவர்களுடைய கைக்குள் அலங்கார முடிய வைத்திருக்கிறேன், உன்னால் ஒன்று செய்ய முடியாது, போ பிசாசு என்று நாம் அகற்றிவிட்டு ஜெபத்தோடு இருக்க வேண்டும். ஆமீன். அப்போதுதான் கர்த்தர் உன்னை அலங்கார முடியுமாய் மகிழமாய் உன்னை கற்று வைக்கிறார். ஒரு காலகட்டம் உண்டு, குயவன் கையில் களிமண் போல இருந்து வேதனைப்படுவதற்கு. அது எதற்காக? பத்திரப்பட்ட எதற்காக? போராட்டத்தை அனுபவித்த எதற்காக? நிந்தனை அனுபவித்தது எதற்காக? அவமானத்தை அனுபவித்தது எதற்காக? அதை எல்லாம் நீ சுதந்திரத்துக் கொள்வதற்காக. எதெல்லாம் நிந்தனை கொண்டு நிந்தனை அனுபவித்தாயோ, எதெல்லாம் நிமித்த சமாதத்தை இழந்தாயோ, எதெல்லாம் நிமித்த நீ உலகத்தின் கொடிய ஆசீர்வாதங்கள் நன்மை இழந்தாயோ, எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மையையும் உனக்கு சுதந்திரமாக்கி கொடுப்ப. எத்தனை பேர்களும் உன்னை தூசித்தார்களோ, எத்தனை பேர்களும் நீ தவறானவன் என்று பேசினார்களோ, நீ பயப்பட வேண்டாம். அதை விட பல லட்சம் ஜனங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு
நீ உலகத்து ஒளியாய் மாறும்படிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்வன் என்று கர்த்தராகி ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நல்ல என் மகனே, நீ உனக்கு அலங்காரமாக உன் தாய் தம்முடைய போதகத்தை விசுவாசித்து அதன்படி நடப்பேயானால் அது உனக்கு கருத்துக்கு சரப்படியை போல இருக்கும், அலங்கார வஸ்துவை போல இருக்கும் என்று நான் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருடைய கையில் நீ அலங்காரமான ஒரு முடியாய் இருக்க வேண்டும் என்றார். தாயின் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு நல்ல புத்தியுள்ள போதகங்களை கேட்டு அதன்படி நடக்க ஒப்புக்கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை கரத்தில் வைப்பார். நிறைய புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நாம் நல்ல போதகத்தை அறிவு இருக்கிறவங்க அன்றைய நாளும் கொஞ்ச நாட்கள் எல்லாம் பார்த்தோமே, கொஞ்ச நாளில் பார்த்தோம். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட பார்த்தோம். வேலைக்கார தமிழை ரட்சகராய் தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக உபதேசம், நல்ல போதகம் உபதேசம் அதை அலங்கரிக்கணும், நல்ல போதகத்தில் அலங்கரிக்கணும். ஆமீன். புத்தியுள்ள வார்த்தையினால் அலங்காரமாக இருக்கணும். ஆமீன். ஞானத்தை அலங்கார வசம் முடிச்சுக்கொள்ளணும். கருதாலெல்லாம் வசங்களை பார்த்து ஞானம் எப்போ ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது ஞானம் வருகிறது. அது ஒரு மனுஷனுக்கு அலங்காரமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த அலங்காரம் நமக்குள்ள ஜோடிக்கப்பட வேணும். இன்னும் புறப்பாத காரியங்கள் ஜோடிக்கப்படக்கூடாது, முறுமுறுப்பு ஜோடிக்கப்படக்கூடாது, தீங்கான எண்ணங்கள் ஜோடிக்கப்பட்டு விடக்கூடாது. அதெல்லாம் ஒரு மனுஷனை இருளுக்கு அழித்து விடும். ஆவி என்று சொல்லிக் கொண்டு நடக்கக்கூடாது. பரிசுத்த அபிஷேகத்தின் நிறைவு ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்க வேண்டும். குறைவுள்ளதான நிறைவான ஆசீர்வாதம். குறைகள் நம்மகிட்ட இருக்கும்போது நிறைவு உண்டாகவே உண்டாகாது. குறைகள் நம்மை விட்டு போகும்போது நிறைவு உண்டாகும். குறைகள் என்றால் என்ன? அதே தெரிந்து கிடையாது. எனக்கு ஒன்று குறையில்லை, குறைவில்லை. குறைவு என்பது ஒரு மனுஷனுடைய பார்வையில் தான் இருக்கிற குறைவு. நிறைவு என்பது அவன் எல்லாவற்றையும் நிறைவாய் பார்த்தால் அவனுக்கு நிறைவு உண்டாகியிருக்கிற. குறை என்பது குற்றம் கண்டுபிடிப்பது குறையாயிருக்கிறது. நிறைவு என்பது சகலவற்றை ஏற்றுக்கொள்வது. குற்றம் இருந்தாலும், போதகத்தில் குற்றம் இருந்தாலும், நடத்துதலில் குற்றம் இருந்தாலும் அதை நிறைவாய் எடுத்துக்கொண்டு ஆமேன் நடக்கும்போது எல்லா குறைகளும் குற்றங்கள் நிறைவாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. குறைகளை நிறைவாக்குறவர் காற்று, குற்றங்களை தன் பிள்ளைகளை உணர்வதன் யார்? தன் குற்றங்கள் வெளிப்பட வேண்டும், தன்னுடைய குறைகள் வெளிப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்தி ஆமேன் நாம் அதை விட்டுவிடும் போது கர்த்தரை உயர்த்துவார். ஆகவே தான் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தராகி ஆண்டு எல்லாம் வெளியறக்க கோலமாக்கி வெற்றி சென்ற கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய போதகத்தை நம்பாத மகனே, அவருடைய போதகத்தை நம்பாத மகளே, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தை வசனத்தினாலே. அது நல்ல போதகம். நல்ல ஒரு போதகம் என்பது ஒரு வேத வசனத்தை குறிக்கிறது. வாலிபன் தன் வயதிலே போதகத்தை மறக்கக்கூடாது. வேத வசனம் சொல்கிறது, இதை கேட்டுக்கொண்டு தாயை தகப்பனே, நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன். என் போதகத்தை நீ நினையாமல் போனால் உன் பிள்ளையை நான் மறப்பேன். பிள்ளைக்குரிய நன்மையை மறப்பேன், உன் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நல்ல போதகம் எங்கிருக்கிறது? வேத வசனத்தில் இருக்கிறது. அப்ப நல்ல போதகமாகிய வேத வசனத்தை வாசித்து படித்து தியானித்து அதன்படி நடக்க நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் ஒப்பு கொடுக்கும் போது அந்த குடும்பம் அந்த தேசத்துக்கு அலங்காரமாகவும் அலங்கரிப்பாகவும் மகிமையானதுவாகவும் ஒளி கொடுக்கிறதாயும் கனி கொடுக்கிறதாயும் மெய்ப்பத்துவம் உள்ளதாய் இருக்கும். அந்த குடும்பம் அந்த தேசத்திற்கு ராஜரீக வம்சமாய் இருக்கும், ராஜரீக வரலாறு மிக்கதாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. ஆகவே ராஜ முடிவாய் இருப்பாய்.
நல்ல புத்தியுள்ள போதும். சுயத்துக்காக எதையும் பேசிவிடக்கூடாது. சுய கஷ்டத்தில் லாபத்திற்காக தீமைக்கு இடம் கொடுக்க கூடாது. தீமையானது உன்னை அணுகினாலும், தீமை உன் பேர் சுமத்தப்பட்டாலும், தீமையை நீ பானமாய் கொடுத்து நீ குடித்தாலும் அது போதகத்தை விட்டுவிடக்கூடாது. எதுக்கு முகதாட்சியம் பார்க்காதபடிக்கு கிறிஸ்துவை போல வாழ்ந்து, கிறிஸ்துவ போல நடந்து, கிறிஸ்துவ போல கனி கொடுக்கும் போது நல்ல போதகத்தை விட்டுவிடாதபடிக்கு நல்ல போதகத்தை கை கொண்டு நடக்கவும், நல்ல போதகத்தை போதிக்கவும், அதன்படி நடக்கும் கர்த்தக்கிரியை செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லும்போது பரலோகராஜ்யத்தை குறித்து போதிக்கிற ஒரு பரலோகராஜ்யத்தின் வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும், வசங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அவிசுவாசப்படக்கூடாது. ஆமீன். விட்டுவிடக்கூடாது. இல்லை நீங்க போதிக்கிற போதகராக இருக்கிற எல்லா மக்களும் விட்டுட்டு போனாலும் உங்க போதகத்தை விட்டு விடாதீர்கள். போதித்து கொண்டிருக்கள். நல்ல புத்திவினமான புத்திக்குரிய வார்த்தைகளை போதியுங்கள். நல்ல உபதேசத்தை போதியுங்கள். தேவ பிள்ளைகளே, உபதேசம் அது உங்களுக்கு நல்ல சரப்படியாய் இருக்கும், ராஜ மகுடமாய் இருக்கும். உபதேசிப்பதிலும் உபதேசத்தின்படி நடப்பதிலும் கண்மலைமை நிற்பதிலும் கண்மலையாய் கிறிஸ்துவை சுதந்திரமாய் கொண்டதிலும் உன்னை புகழ்ச்சி கீர்த்தியுமாய் வைப்பதற்கு ஏதுவாய் இருப்பதற்கு நல்ல போதகம் அது பெரிய வஸ்திரம் கமையும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இது உலகத்துக்குரிய ஒரு வெளியரங்கமான அலங்காரமும் மட்டுமல்ல, இது உள்ளடக்கமாக தேவனுக்கு பிரியமான அலங்காரமான வஸ்துவாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பான அலங்காரங்கள், ஜோடிக்கப்பட்ட அலங்காரங்கள் இதெல்லாம் கொண்டால் அழிந்து போகும். இதனுடைய மேன்மைகள் அழிந்து போகும். இதனுடைய புகழ்ச்சிகள் அழிந்து போகும். கர்த்தருடைய மகிமையான போதகங்கள், கர்த்தருடைய மேன்மையான நடத்துதல்கள் என்றையும் நிற்கும் என்று இந்த வேதம் சொல்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு நன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நம்முடைய கையில் பிரயாசம் கிடைக்கலாம் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் வேதனையை தான் கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமும் ஒரு மனுஷனுக்கு வேதனையை கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. இல்லை அப்படியானால் என்னைக்கு இருக்கிற தேவைப்படுகிறே கேட்ட வசனத்தின்படி நாம் நடக்க இஸ்ரவேலுக்கு கற்ற பணிய போல் இருப்பேன் என்று சொன்னது அமித்திற்கு சொல்லப்பட்ட அந்த 3ஆம் வருஷம் வார்த்தையின்படி கை அலங்காரமான கீழம் தேவனுடைய கருத்து ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய பகுதியை நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பிரியமானபடி அவர் கருத்தில் நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய கருத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜ கீழமாகி இருக்கிறோம். கர்த்தரை வாங்கி சொல்லிட்டு உங்க வாழ்க்கை நடக்கப் போகுது. நடப்பதற்காக தலையா இருக்கிற கிரியைகள் எல்லாம் மாறி போகும்படிக்கு ஜபிப்போமா? 5 நிமிடம் ஜபிக்க போகிறோம். கண்களை மூடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. என்னோடு இணைந்து ஜபிங்கள். கர்த்தர் உங்கள் அற்புதங்களை செய்வார். நன்றி பண்ண தகப்பனே, உங்களை நாமும் மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். நல்ல புத்தியுள்ள போதகத்தை எங்கள் பிள்ளைகள் வெறுத்து விடாதபடிக்கு, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தாய் தகப்பனுடைய போதகத்தை வெறுத்து விடாதபடிக்கு ராஜ மகுடமாக கர்த்தர் ராஜ மகுடமாக இஸ்ரவேலுக்கு பணியை போயிருப்பேன் சொன்ன வார்த்தையின்படி கண்ணீர் வலிக்கிற எங்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு, இந்த சேனலை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்நீர் ஆண்டவரே நல்ல போதகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சேனல் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய தோற்றுனோம். மகிமை வெளிப்பட போகிறதற்காய் தோற்றுனோம். நன்றி சொல்லுகிறேன், துதிக்கிறேன். மகத்துவம் வெளிப்படற்ற இந்த நிகழ்ச்சி பூரம் ஒரு பெரிய மகிமை வெளிப்பட போவதற்காய் தோற்றுனோம். இயேசுவின் நாமத்தில்
ஏசாப்பு நடக்கட்டும். இந்த இல்லம் துரிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய சத்தம் காதி ஸ்வராண்டலத்தை அறிந்த பண்ணும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அதை ஜபித்து கொண்டு இருக்கும்போது அந்த இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் தலைப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு இல்லங்களிலும் தலைகளை தகர்த்து கத்திகளை உடைத்து கடிகளை தெற்க பண்ணி சமாதானம் உண்டாகும்படிக்கு பிரிவினை மாறுபடிக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு மன சீர்கேடுகள் மறைந்து போகும்படிக்கு அப்போது இறக்கம் செய்வீராக. சந்தேகத்தின் ஆவிகள் சந்தேகத்தின் கிதிகள் அமேன் துபாரா வீப்பா இயேசு நாமத்தில் வழியே போ, இயேசு நாமத்தில் வழியே போ, இயேசு நாமத்தில் வழியே போ. கையில் பிரயாசங்கள் புத்தகமான பைகளில் போகிறது போல போய்கொண்டு இருக்கிறது என்று கலக்கி நிற்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருடைய மகிமை இறக்கத்தில் தாப்பனே. மந்திரவாத கிரியைகள் பில்லி சூன்யங்கள் எங்களை எழும்ப விடாதபடிக்கு போராடி கொண்டு இருக்கிறது என்று கண்ணியை வடித்து இது என்ன நாள் வந்தது, சட்டத்தை வியாதியும் இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட சோர்வுகள் நிந்தனைகள் என்னால் உடம்பி பிரகாசிக்க முடியவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிற சகோதரியே, என் சகோதரனை பயப்படாது, கர்த்தருடைய மகிமை என்பது இறக்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். நான் உதவி செய்தேன், அது எனக்கு தீங்கை கொண்டு வந்தது. ஆமேன், நான் உதவி செய்கிறேன், அது போராட்டத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி ஆமேன். கர்த்தருடைய அலங்காரத்தை இழந்து நிற்கிற தெய்வ பிள்ளையே பயப்படாது. உன் கர்த்தர் கொடுத்து அலங்காரத்தை கைக்கொள், போதகத்தை கைக்கொள், நன்மை செய்வதை விட்டுவிடாது. நான் உன்னோடு பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் மகிமையான வார்த்தையை உனக்குள்ள வைக்கிறார். பயப்படாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சோர்ந்து போகாது. மகனே மகளே, ஈஸ்வரன் பணியை போல் இருப்பேன், இவனோனின் வாசனை உள்ள மலராயிருப்பேன். இவனோன் சரி எனக்குள் வேறுண்டும் இஸ்ரவேலே என் சிறமைக்கு கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய கையில் ராஜகீலமாயிருந்து மேன்மைப்பட ஒப்புக்கொண்டு கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆமென். நன்றி. எனது ஒப்படைகளை இன்றைக்கு வார்த்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.